அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய குர்ஆன் மஜ்லிஸில் குர்ஆனின் 3வது அத்தியாயமான சூரா ஆல இம்ரான் என்ற இந்த அத்தியாயத்தின் 46வது வசனத்திலிருந்து ஆரம்பிக்க இருக்கின்றோம். இந்த அரபி மூல வசனங்களை ஓதி அவைகளின் தமிழாக்கங்களை வாசிக்க இருக்கின்றோம். அனைவரும் அமைதி காத்து செவிதாழ்த்தி கேட்டு பயனடையவும். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். பேரருளாளன் பேரன்பாலன் அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். வயுகல்லிமுன் நாஸ ஃபில் மஹ்தி வ கஹ்லௌ வ மினஸ் சாலிஹீன். அவர் தொட்டியில் இருக்கும்போதும் வாலிபராக இருக்கும்போதும் மக்களிடம் பேசுவார். இன்னும் அவர் நல்லோரில் உள்ளவர் என்றும் வானவர்கள் கூறினார்கள். காலத் ரப்பி அன்னா யகூனு லீ வலது வலம் யம்சஸ்னி பஷர் கால கதாலிக்கில்லாஹு யஹ்லுகு மையஷா இதா கதா அம்ரன் ஃபஇன்னமா யகூலு லஹு குன் ஃபயகூன். என் இறைவா, ஓர் ஆடவரும் என்னை தொடாமல் இருக்க எனக்கு எவ்வாறு குழந்தை ஏற்படும் என்று மரியம் கூறினார். காரியம் இவ்வாறுதான். அல்லாஹ் தான் நாடியதை படைக்கிறான். அவன் ஒரு காரியத்தை முடிவு செய்தால் அதற்கு அவன் கூறுவதெல்லாம் ஆகுக என்றுதான். உடனே அது ஆகிவிடும் என்று அல்லாஹ் கூறினான். வயு அல்லிமுகுல் கிதாப வல் ஹிக்மத வத் தௌராத வல் இன்ஜீல். இன்னும் அவருக்கு எழுதுவதையும் ஞானத்தையும் தௌராத்தையும் இஞ்சிலையும் கற்பிப்பான். வர்ரசூலன் இல்லா வரசூலன் இல்லா பனி இஸ்ராஈல அன்னி கது ஜிக்துகும் பி ஆயாத்திம் மிர் ரப்பிக்கும் அன்னி அஹ்லுகு லகும் மினத் தைனி கஹை அதி தைர் ஃபஅன்ஃபுஹு ஃபீஹி ஃபயகூனு தைரம் பி இத்னில்லாஹ் وأفرئ الأكمه والأبرص وأحيي الموتى بإذن الله وأنبئكم بما يأكلون وما يدخرون في بيوتكم إن في ذلك لآية لكم إن كنتم مؤمنين. இஸ்ராயேலின் சந்ததிகளுக்கு அவரை ஒரு தூதராகவும் ஆக்குவான். ஈசா தூதரான பிறகு நிச்சயமாக நான் உங்கள் இறைவனிடமிருந்து உங்களுக்கு ஓர் அத்தாட்சியை கொண்டு வந்திருக்கிறேன். உங்களுக்காக களிமண்ணிலிருந்து பறவையின் அமைப்பை போல் படைத்து அதில் ஊதுவேன். அல்லாஹுவின் அனுமதி கொண்டு அது பறவையாக ஆகிவிடும். பிறவி குருடரையும் வெண்குஷ்டரையும் குணப்படுத்துவேன். அல்லாஹுவின் அனுமதி கொண்டு மரணித்தோரையும் உயிர்ப்பிப்பேன். நீங்கள் புசித்தவற்றையும் உங்கள் வீடுகளில் நீங்கள் சேமிப்பதையும் உங்களுக்கு அறிவிப்பேன். நிச்சயமாக நீங்கள் நம்பிக்கையாளர்களாக இருந்தால் இது உங்களுக்கு ஒரு அத்தாட்சி திட்டமாக இருக்கிறது என்று கூறினார். وَمُصَدِّقًا لِمَا بَيْنَ يَدَيَّ مِنَ التَّوْرَاةِ وَالْإِنْجِيلِ لَكُمْ بَعْدَ الَّذِي حُرِّمَ عَلَيْكُمْ وَجِئْتُكُمْ بِآيَاتٍ مِّن رَّبِّكُمْ فَاتَّقُوا اللَّهَ وَأَطِيعُونِ. எனக்கு முன் உள்ள தௌராத்தை நான் உண்மைப்படுத்துபவராகவும் உங்கள் மீது தடுக்கப்பட்டதில் சிலவற்றை உங்களுக்கு ஆகுமாக்குவதற்காகவும் அனுப்பப்பட்டுள்ளேன். இன்னும் உங்கள் இறைவனிடமிருந்து இத்தகைய ஓர் அத்தாட்சியை உங்களிடம் கொண்டு வந்திருக்கிறேன். ஆகவே அல்லாஹுவை அஞ்சுங்கள், எனக்கு கீழ்ப்படியுங்கள்.
இன்னல்லாஹ ரப்பி வ ரப்புக்கும் ஃபக்புதூஹு ஹாதா சிராத்தும் முஸ்தகீம். நிச்சயமாக அல்லாஹ்தான் என் இறைவனும் உங்கள் இறைவனும் ஆவான், ஆகவே அவனை வணங்குங்கள், இது ஒரு நேர்வழியாகும் என்றும் கூறினார். ஃபலம்மா அஹஸ்ஸ ஈசா மின்ஹுமுல் குஃப்ர கால மன் அன்சாரி இலல்லாஹ் காலல் ஹவாரியூன நஹ்னு அன்சாருல்லாஹி ஆமன்னா பில்லாஹி வஷ்ஹது பி அன்னா முஸ்லிமூன். அவர்களில் பலர் தம்மை நிராகரிப்பதை ஈசா உணர்ந்தபோது அல்லாஹுவிற்காக என் உதவியாளர்கள் யார் என கூறினார். தோழர்கள், நாங்கள் அல்லாஹுவின் உதவியாளர்கள், அல்லாஹுவை நம்பிக்கை கொண்டோம், நிச்சயமாக நாங்கள் முஸ்லிம்கள் என நீர் சாட்சி அளிப்பீராக என கூறினார்கள். ரப்பனா ஆமன்னா பிமா அன்ஸல்த வத்தபஅனர் ரசூல ஃபக்துபுனா மஅஸ் ஷாஹிதீன். எங்கள் இறைவா, நீ இறக்கியதை நம்பிக்கை கொண்டோம், தூதரை பின்பற்றினோம், ஆகவே சாட்சியாளர்களுடன் எங்களை பதிவு செய் என்று பிரார்த்தித்தனர். வமக்கரு வமக்கரல்லாஹு வல்லாஹு ஹைருல் மாக்கிரீன். யூதர்கள் சதி செய்தார்கள், அல்லாஹுவும் சதி செய்தான், அல்லாஹ் சதி செய்பவர்களில் மிக மேலானவன். இது காலல்லாஹு யா ஈசா இன்னி முத்தவஃபீக வராஃபிஉக இலைய வமுத்தஹிருக மினல்லதீன கஃபரு வஜாயிலுல்லதீன தபஊக ஃபௌகல்லதீன கஃபரு இலா யௌமில் கியாமதி ثم இலைய மர்ஜிஉகும் فأحكم بينكم فيما كنتم فيه تختلفون. அல்லாஹ் கூறிய சமயத்தை நினைவு கூறுவீராக. ஈசாவே, நிச்சயமாக நான் உம்மை பூமியிலிருந்து கைப்பற்றுவேன், உம்மை என் பக்கம் உயர்த்துவேன், நிராகரிப்பாளர்களிலிருந்து உம்மை பரிசுத்தப்படுத்துவேன், உம்மை பின்பற்றுபவர்களை இறுதி நாள் வரை நிராகரிப்பவர்களுக்கு மேலாக ஆக்குவேன். நிராகரிப்பாளர்களே, பிறகு என் பக்கமே உங்கள் மீளிடம் இருக்கிறது, நீங்கள் தர்க்கம் செய்து கொண்டிருந்தது பற்றி உங்கள் மத்தியில் தீர்ப்பளிப்பேன். فَأَمَّا الَّذِينَ كَفَرُوا فَأُعَذِّبُهُمْ عَذَابًا شَدِيدًا فِي الدُّنْيَا وَالْآخِرَةِ وَمَا لَهُم مِّن نَّاصِرِينَ. ஆக எவர்கள் நிராகரித்தார்களோ அவர்களை இம்மையிலும் மறுமையிலும் கடினமான வேதனையால் வேதனை செய்வேன், அவர்களுக்கு உதவியாளர்களில் எவரும் இல்லை. وَأَمَّا الَّذِينَ آمَنُوا وَعَمِلُوا الصَّالِحَاتِ فَيُوَفِّيهِمْ أُجُورَهُمْ وَاللَّهُ لَا يُحِبُّ الظَّالِمِينَ. ஆக எவர்கள் நம்பிக்கை கொண்டு நற்செயல்களை செய்தார்களோ அவர்களின் நற்கூலிகளை அல்லாஹ் அவர்களுக்கு முழுமையாக வழங்குவான். அல்லாஹ் அநியாயக்காரர்களை நேசிக்க மாட்டான். சதகல்லாஹுல் மௌலானல் அதீம்.